வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. நம்ம ஜூன் மாத பலன்கள் பார்க்க போகிறோங்க. சரி, 2 மாதம் வருது. இதில் நம்மளுக்கு வைகாசியும் வருது, ஆணியும் வருது. சரி, புனிதமான மாதம். ஏன்னா வைகாசி நம்ம வைகாசி விசாகம் முருகரை கொண்டாடுவோம். இன்னொன்று ஆணி திருமஞ்சனம், நடராஜ பெருமாள் ஆனந்த தாண்டவம் சிதம்பரத்தில் ஆடினதும் இந்த ஆணி திருமஞ்சனம் நாளில் தான். ஸோ இது அப்பா அம்மா புள்ள 3 பேருக்கும் ஒரு செலிப்ரேஷனான மந்த், சூப்பரான மந்த், புனிதமான மந்த். இந்த மாதம் நமக்கு என்னென்ன நல்ல விஷயம் நடக்குது, நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ மிதுனமில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆணி ஆரம்பித்த உடனே புதனும் சூரியனும் சேருவாங்க, புத்த ஆதித்ய யோகம் அப்படின்வாங்க. அதே மாதிரி கடகத்தில் பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் சேருவாங்க, குரு சுக்கிரன் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மகாலட்சுமி, குரு சுக்கிரன் தான் மகாலட்சுமி. ஸோ நம்ம ஜெம் ஸ்டோன்லாம் தருவோம் அதுக்காக. அதனால் இதில் நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குது. அதனால் இந்த கிரக சேர்க்கைகள் வச்சு இப்போ குரு பயிற்சி வர ஜூன் மாதம், குரு பயிற்சி வர ஜூன் 2. இந்த குரு பயிற்சிக்கே தனியாக வர நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த குரு பயிற்சி, இந்த கிரக நகர்வுலாம் பார்க்கும்போது இந்த மாதம் நம்மளுக்கு எப்படி இருக்குது, மெயினாக ஓவராலாக எப்படி இருக்கும், மற்றபடி வேலை, தொழில், திருமணம், கடன், நம்மளுடைய உடல் ஹெல்த்து, வெல்த், சந்தோஷம், இது எல்லாம் மொத்தமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. போன வருஷம் ஜாக்பாட்டு வச்சு நிறைய சக்ஸஸ் நடந்தது. துலாம் ராசிக்கு சந்தோஷங்கள் தான் சுற்றி அவ்வளோ சக்ஸஸ். யாராவது இல்லை அது இல்லை இதுனா நீங்கள் நினச்சா 100 விஷயமும் நடக்காது. பெரும்பாலான விஷயம் நடந்ததில்லை, அது வரைக்கும் சந்தோஷப்படணும். சரிங்களா, நல்லாயிருக்கு. இந்த வருஷம் இப்போ இந்த ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு போகிறாரு. இந்த மாதம் நிறைய நிகழ்வுகள், நிறைய கிரக சஞ்சாரங்கள் நடக்குது. சூப்பராக வேலை செய்யுது. ஃபஸ்ட்டு பணம் வரும். இந்த மாதத்துலேருந்து நல்லா கைக்கு காசு வரும். இது ஒன்று. வீட்டில் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் வரும். குடும்பத்தில் எதனா ட்ராவல் பண்ண போகிறீங்க, அதுவும் துலாம்லாம் எப்படின்னா சொகுசாக ட்ராவல் பண்ணணும், லக்ஸுரியாக ட்ராவல் பண்ணணும், காஸ்ட்லி காரில் ஃப்ளைட்டில் போகணும், அது சொகுசாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அது நடக்கும். ஃபேமிலியோடு இப்போ நீங்கள் ஒரு ட்ரிப்பு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூப்பராக நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, அதே மாதிரி நீங்கள் இப்போ எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா இது சுக்கிரன் வீடு, பணம் ஆண் வீடு, இன்னொன்று காற்று வீடு. பணம் ஒரு நல்ல குறிக்கோளாக இருப்போம், நல்லா உழைச்சி சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், சந்தோஷமாக கம்ஃபர்டபுளாக வாழணும்னு நினைப்பாங்க. அதுவும் இதில் நிறைய ஆடிட்டர்ஸ், பேங்கிங், ஃபினான்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க வேறு நிறைய பேர் இருப்பாங்க. மீடியாவில் நல்லா சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த காசெல்லாம் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா சரியான டைம். சூப்பராக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லா க்ரோ ஆகும். நீங்கள் வீடு, வண்டி, ஸ்டாக் மார்க்கெட் எதுவாக இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணால் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளது எப்படின்னா 50,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு தான் 75,000 ரூபாயில் எடுத்து வைப்போம் நம்ம கடைசியில். அதுவும் வச்சுக்கலாம், இதுவும் வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் அழகு பண்ணலாம். இப்போ வீடு ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு நம்ம போட்டிருந்தோன்னா 65 லட்சத்தில் நிற்கும். இன்டீரியர் டெக்கரேஷனுக்கே 15 செலவு பண்ணியிருப்போம் நம்ம, அந்த மாதிரி ஆளுங்க. அதனால் செலவு பண்ணுறது கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறது ரொம்பவே நல்லது. சரி, ஓகே, இது ஒன்று. அடுத்து வேறு 6, நீங்கள் நம்ம பணம் சொன்னோன்னா சேமிக்கலாம். இன்னொரு விதமான சேமிக்கிறது எப்படி, தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறது. முக்கியமாக கடன், ஏதாவது கடன் வாங்கி வட்டி கட்டிகிட்ருக்கீங்கன்னா அதை குறைக்கிறதுக்கு பயங்கர பெஸ்ட்டான டைம் இது ஒன்று. இன்னொன்று, உடல் உபாதைகள் எதுனா இருந்தது, இப்போ இருக்கிற செலவுலேயே மெடிக்கல் செலவு தான் பெருசு. ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் போயிடணுன்னா படுக்க வச்சானா உடிஞ்சது சோழி, ஃபுல்லாக காலி ஆகிடுது. இன்றைக்கி அந்த மாதிரி ஆகிடுச்சு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ உடலை பார்த்துக்கணும். இப்போ நான் ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் தெரப்பிஸ், இப்போ நம்ம மலர் மருந்து தருவோம், சீடு தெரப்பிஸ் சொல்கிறோம், இல்லை நீங்கள் சித்த ஆயுர்வேதா எடுக்கணும். ஆல்டர்னேட்டிவ் தெரப்பிஸ் பார்த்து என் உடம்பை ரெடி பண்ணணுன்னா தாராளமாக பண்ணலாம். ஏன்னா இதில் இருக்க நிறைய பேருக்கு அந்த டயபெட்டிஸ் இஷ்யூஸ் வரும், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், பீரியட்ஸ் இஷ்யூஸ், சித்திரையெல்லாம் இருந்தாங்கன்னா பீரியட்ஸ் இஷ்யூஸ் வரும். ஸோ இந்த நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் தெரப்பிஸ் இல்லை ஹலோபதி எனக்கு கரெக்டான டாக்டர்ஸ் பார்த்து என் உடம்பை நான் ரெடி பண்ணணும் அப்படின்னீங்கன்னா பெஸ்ட்டான டைம். சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம், தாராளமாக ரெடி பண்ணலாம். சரி,
அடுத்து வேறு உங்களுக்கு வந்து தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்குங்க. தொழில் ரொம்பவே நல்லா வரும். இதுவும் காற்று ராசின்றது வெளிநாடு தொடர்பான பிஸ்னஸ்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸும் நல்லா வளர்கிறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து இந்த காலகட்டம், இந்த வருடமும் சரி, இந்த ஜூன்லேருந்து ஆரம்பித்தா அடுத்த ஜூன் வரைக்கும் இந்த ஒரு வருடமும் சரி, அப்படி இல்லைன்னா முக்கியமாக இந்த மாதமும் சரி, பணத்திற்கானது. பணம் சம்பாதிக்க, பணம் சேர்க்க, பணம் முதலீடு பண்ண, கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க, பணத்தை ஒரு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டான, உங்களுக்கு ஒரு ரொம்ப பெஸ்ட்டான டைம்னா இது. சரிங்களா? இந்த மாதம் அதுவும் உங்களுக்கு பிஸ்னஸ் ஹவுஸ்லாம் வந்து குரு சுக்கிரன் இணைவு ஏதாவது ஒரு பெரிய லக் அடிக்குங்க. பிஸ்னஸில் நல்லா கவனிங்க, பெரிய லக்கு அடிக்கும். உங்களுடைய சீனியர்ஸ் இல்லை குருமார்கள் இவங்கள பிடிச்சிக்கோங்க. இவங்ககிட்ட எதனா அட்வைஸ் கேளுங்க. கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு தருவாங்க. உங்களுக்கு ஒரு லக் அடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசி பாருங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒன்று லக்ஷ்மி தாயார் வழிபடலாம். சுவாதியாக இருந்தால் லக்ஷ்மி நரசிம்மர், சித்திரையாக இருந்தால் நீங்கள் வந்து வள்ளி, நம்ம முருகன் வள்ளி சொல்ல வள்ளி அம்மா இருந்த கோவில்கள். இப்போ திருச்செந்தூரில் வள்ளி குகை இருக்கும், வேலூரில் வள்ளி கோவில் இருக்குது, திருத்தணியில் வள்ளி அம்மா கோவில் இருக்குது, வள்ளியூர்னே ஒரு ஊர் இருக்குது. இந்த வள்ளி தொடர்பான கோவில்கள்லாம் வேண்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். விசாகம் முருகர். ஸோ இந்த தெய்வங்கள்லாம் வழிபட ரொம்ப நல்லது. அதுவும் நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் வழிபட்டிங்கன்னா ஒன்றும் சூப்பர். ஏன்னா பால் பாயாசம் மாதிரி நீங்கள் படைச்சி அதுக்கப்புறம் வரவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சூப்பர். நான் வள்ளியூர்லாம் போயிருந்தப்போ அங்கே வர ஜனங்களை வீட்டில் சமைச்சு எடுத்துகிட்டு வந்து அங்கே கோவில்லே அன்னதானம் மாதிரி கொடுத்தாங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது. அந்த மாதிரி பண்ணுற கொடுப்பனம் கிடச்சா ஒன்றும் தூள் கிளப்பலாம். இந்த ராசிக்கு வந்து ஒரு கிளப் பண்ணி சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒன்று ஜூன் பலன், ஒன்று செகண்ட் வந்து குரு பயிற்சி. உங்களுக்கு ஜூன் 2 குரு பயிற்சி ஆரம்பிச்சு. ஸோ அதுவும் எல்லாமே கலந்தான் சொன்னால், குரு பயிற்சி தனியாக நம்ம இதே சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம், இன்டர்வியூ கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். சரி, இப்போ வந்து நம்ம சொல்கிறது தான், ஒரு ராசிகள் லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். நம்மளுடைய கை ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஹாரோஸ்கோப் மாறும், ஜாதகம் மாறும், அதுக்கேற்ற மாதிரி சில நகர்வுகள் நிறைய சேஞ்ச் ஆகும். பட் பொது பலன்கள் இது தான். இதை தாண்டி உங்களுக்கு வந்து தீவிரமாக இல்லை சார், வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது, வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் நான் சரி பண்ணணும் அப்படின்னா நம்பர் இருக்குது, ஜாதகம் பார்க்கலாம். சில பேர் வந்து சார் ஜாதகம் நீங்கள் சொல்கிறது சிலது நடக்குது, சிலது நடக்கலை சார், என்ன சார் பண்ணுறதுனா, அப்போது வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணும். சரி, நம்ம ஜாதகம் நல்லா இருந்து வாஸ்து சரியில்லைன்னா பிரச்சனை. ஸோ அதையும் நம்ம அது வேணுன்றவங்களும் அதுவும் பார்த்துக்கலாம். இதை தாண்டி நம்ம நிறைய ரெமடிஸ் தருவாங்க. கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, மெட்டல் தெரப்பி, மலர் மருந்துகள் இதெல்லாம் கொடுக்குறோம். அல்டிமேட்டாக இது எல்லாம் ஒரு டூல். அதாவது இப்போ நான் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போனால் காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், பைக்கில் போகலாம், சைக்கிளில் போகலாம், நடந்து போகலாம். அந்த மாதிரி இது ஜாதகம், வாஸ்து, மலர் மருந்து, ஃப்ளவர் ரெமடிஸ், இதெல்லாம் ஒரு டூல். ஏதோ ஒரு டூல் நான் யூஸ் பண்ணி நான் நல்லா இருக்கணுன்றது தான் முக்கியம். அது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். என்ன பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கிற வழியை பார்ப்போம். இது ஒன்று. பொதுவாக இந்த மாதத்துக்கு நல்ல குரு அருள் வேணும்னா நீங்கள் வந்து சிவபெருமான் நடராஜர் அம்பாளை பிடிச்சிக்கோங்க, முருகர் வைகாசி விசாகம் முருகரை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதம் சூப்பராக இருக்கும். இந்த குரு பயிற்சி வர்றதுனால எல்லாரும் குரு பயிற்சி நாள் அன்னைக்கு கோயில் போங்க, நவகிரகத்தில் இருக்க குரு வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப 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 நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். சில பேர் நிறைய பேருக்கு இப்போ சாய்பாபா கோயில் போகிறது பழக்கம், அங்கே தத்தாத்திரேயர் இருப்பார், அவரெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் குருவை ஆக்டிவேட் பண்ணுறது. மஞ்சள் மூக்கடலை வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க, வியாழக்கிழமை சாப்பிடுங்க. குரு ஹோரையில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக வேலை செய்யும். மஞ்சள் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள். தங்க செயின் போடுங்க, போட முடிகிறவங்க போடுங்க. ஆனால் இடுப்புக்கு மேலே இருக்கணும். இடுப்புக்கு மேலே தான் ஆண் உடம்பு, குரு உடம்பு. ஸோ இடுப்புக்கு மேலே போடுங்க, இடுப்புக்கு கீழே போடக்கூடாது. சரிங்களா? இடுப்புக்கு மேலே தங்க போடுங்க. இதுமாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் கற்றுக்கணுமா, கால் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா இருங்க. எல்லாரும் நல்லா இருக்க அந்த சிவபெருமான் நடராஜர்
அம்பாளை வேண்டிட்டு, முருகர் வள்ளி தேவானை வேண்டிட்டு விடை பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். நன்றி. வாழ்க வளத்துடன்.